புதிய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். செவ்வாயின் அதிபதியாம் செங்கதிர் வேலவனின் பொற்பாதங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்றைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் இருப்பியல் வாஸ்து குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் இதுவரை யாரும் சொல்லிராத ரகசியங்களை தெரிந்து கொள்வதற்காகவும் நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் புகழ்பெற்ற இந்தியாவின் புகழ்பெற்ற முதல் பெண் வாஸ்து வல்லுநர், ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், பிருகநந்தி நாடி ஜோதிடர், மலர் மருத்துவர், ரேக்கி ஹீலர், டாரட் ஜோதிடர், பிரசன்ன வித்தகர் என பல சிறப்பம்சங்களையும் தன்னகத்தை கொண்டிருக்கும் வாஸ்து ரத்னா டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி மேடம் அவர்கள். வாங்க அவரை வரவேற்கலாம். வணக்கம் மேடம். நற்பவி. வணக்கம்மா நற்பவி. வாழுகின்ற காலமெல்லாம் வளமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வாணுதலே நரசிம்மன் திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி நற்பவி. யோகி ராம் சூரத்குமார் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நன்றி. சொல்லுங்க நற்பவி மேடம். மேடம், அதாவது முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, கட்டிப்பார் ஒரு வீட்டை அப்புறம் தெரியும் உன் பாட்டை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த விதத்துல இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க ரொம்ப நல்லா ஒரு வீட்டில் இருந்திருந்தாங்க, ஒரு வாடகை வீட்டில். சரி, சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு கனவு கண்டு அந்த மாதிரியான ஒரு அழகான வீட்டை கட்டினாங்க மேடம். அந்த வீட்டில் போய் குடியேறினாங்க மேடம். அப்புறம் பார்த்தா கொஞ்சம் சில மாதங்கள்ல அந்த வீட்டில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனையா ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு செய்யாத தப்புக்காக அவங்களுக்கு கோர்ட்டு கேஸ் அப்படின்னு அலையிற சூழ்நிலையெல்லாம் வந்துருச்சு. இதுக்கு இந்த வாஸ்து தான் காரணமா? அதோட இல்லாம இந்த மாதிரியான அந்த சங்கடங்கள்லாம் இது விமோச்சனம் கிடைக்குமா இதனால? அதாவது நீங்க அதை வாஸ்து அப்படின்னு எடுத்துட்டாலே ஏதோ இடிக்க சொல்றாங்க, உடைக்க சொல்றாங்க அப்படின்னு செலவாகுமே அப்படின்ற பயப்படுற இந்த காலத்துல உங்களுடைய தீர்வு இது குறித்து எப்படி இருக்கும்? நிச்சயமாங்கம்மா. இருப்பியல்ல எல்லா விஷயத்துக்குமே தீர்வு இருக்கு, விமோச்சனம் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன். அந்த விதத்துல தென்மேற்கு தென்கிழக்கு பாதிப்பு இருக்கு அப்படின்னா நிச்சயமா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை இந்த வாஸ்து உருவாக்கிடுது. அப்ப இடிக்கணுமா உடைக்கணுமா அப்படிங்கிற கேள்வி கேட்பவர்களுக்கு நிச்சயமாக உடனடியாக நீங்கள் அந்த வேலையை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் வேலை அதாவது கன்சல்டிங்க்கு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கணும், வீட்டை செக் பண்ணணும், எழுதி கொடுக்குற ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நீங்கள் கரெக்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அதாவது மரம் செடி கொடிகள் வீட்டை சுற்றி என்ன இருக்குது, மேடு பள்ளங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதும், வீட்டுக்குள்ளே சில பொருட்களை மாற்றி வைத்தாலே அந்த இடத்துல நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைச்சிரும். ஏன்னா சென்ற வாரத்தில் நான் பார்த்த ஒரு வீட்டில் தென்கிழக்கு கட்டு அப்பார்ட்மெண்ட்டு, தென்கிழக்கு கட்டு, தென்கிழக்குலே மாடிப்படி அப்படிங்கிறதுனால அந்த இடம் லோடு அப்படிங்கிறதும் ப்ளஸ் அந்த இடத்துல பள்ளம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்துருச்சு. தென்கிழக்கு கட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது தென்மேற்கு வளர்ச்சி, தென்மேற்கு வளர்ச்சி அடைஞ்சிருந்தாலும் தென்மேற்கில் ஜன்னல்களே இல்லை. பொதுவாக நம்மளோட மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, வடகிழக்கு ஜன்னல் வைத்தால் போதும், தென்மேற்கு க்ளோஸ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கிறாங்க. இது போன்ற அமைப்புகள் தென்மேற்கில் உங்களோட பெட்ரூமில் ஜன்னல்கள் இருந்து அதையும் மாலை நேரத்துலையோ காலை நேரத்துலையோ 1 மணி நேரமாவது நீங்கள் திறந்து வைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அங்கேயும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை அப்படிங்கிறதும் ப்ளஸ் வடகிழக்கில் நீங்கள் ஒரு முதியவர்களை வயதானவர்களை படுக்க வைத்து இருக்கும்போது அவங்க தொடர்ந்து நோயாளியாக நீடிக்கிற ஒரு விஷயமும், அந்த நோயாளி அந்த இடத்துல வடகிழக்கில் இருக்கிற வரைக்கும் அந்த ஒட்டுமொத்த குடும்பமும் டவுனில் போயிட்டுருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் சென்ற வாரத்தில் சொன்னேன். அதே அமைப்பில் ஒரு வீட்டில் இருந்ததுனால தான் அதை சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துச்சு. ஆனால் அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை அந்த குறிப்பிட்ட நபரை ஒரு இடம் மாற்றி படுக்க வைக்கிறதும் ப்ளஸ் இந்த தென்மேற்கு வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த அங்கே சரி பண்ணுறதும் சிறப்பு. ஏன்னா இருப்பியல் படி ஒரு இடத்துல நம்ம கரெக்ஷன் பண்ணும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மனசில் ஒரு தெளிவு வரும். இந்த மாதிரி அமைப்புள்ள வீடுகளிலலாம் வழக்குகள் வரும், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வரும், ப்ளஸ் அந்த கணவன் வீட்டை விட்டு வெளியேறுகிற அளவுக்கு குழப்பத்தில் இருப்பார். அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையை உருவாக்கக்கூடியது உங்கள் வீடு தான். ஏன்னா உங்களோட உடலும் உங்களோட வீடும் ஒன்று தான். உங்கள் மனசில் உங்கள் உடம்புல தான் உங்களோட மூளை இருக்குது, உங்களோட மனசு அப்படிங்கிற
ஒரு விஷயம் இருக்குது. அப்போ இது ரெண்டும் கெட்டு போகுது. நீங்கள் சிந்திக்கிறது நெகட்டிவாக இருக்குது, உங்களுக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் நெகட்டிவாக நடக்குது, எல்லாமே வந்து குழப்பத்திலே உங்கள் வாழ்க்கை இருக்குது, மன அழுத்தத்துக்குள்ளே இருக்கீங்க, ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் வந்து கவனித்து பார்க்கும்போது அதற்குண்டான பாதிப்புகள் நீங்கள் வாழ்கிற வீடு, அது வாடகை வீடோ சொந்த வீடோ, அதற்கு இங்கே கேள்வியே கிடையாது. ஆனால் அந்த பூமியோட எனர்ஜி அப்படிங்கிறது அந்த இடத்துல உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும். அப்போ உங்கள் வீட்டில் உள்ள குறைகள் தான் உங்களை வந்து உங்களோட வாழ்க்கையை பாதிக்குங்கிற புரிதலை கொண்டு வந்துட்டு, இடிக்காமல் உடைக்காமல் வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்டில் ஒரு ரூமை, நீங்கள் தூங்கக்கூடிய ரூமை கரெக்ட் பண்ணுறதும் சரி. இந்த தென்கிழக்கே கட்டாயிருக்கு, தென்மேற்கு வளர்ச்சியில் இருக்குது, இதில் இருப்பியெல்லாம் அழகாக வந்து நம்ம வந்து கரெக்ட் பண்ண முடியும். அந்த வீட்டை வந்து சதுரம் செவ்வகமாக நம்மளால் மாற்ற முடியும். எந்த மூலையும் எந்த வீடும் கட்டாகக்கூடாது. அப்போ அந்த வீட்டுக்குள்ளே என்ன கரெக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் டைரக்ட் விசிட் வரும்போது, அதாவது நேரடியாக நானே வந்து வாஸ்து பார்க்க வரும்பொழுது அந்த இடத்துல கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறேன். இந்த மாதிரி வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கிக்கணும், எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால தான் சென்ற வாரம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தேன். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் என்னோட இந்த லைவ் ப்ரோக்ராமை பார்த்துட்டு யாரெல்லாம் இன்றைய இரவு 9 மணிக்குள்ளே நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் என்னோட ஃபீஸில் 20% ஆஃபர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னேன். அது இனி ஒவ்வொரு வாரமும் தொடரும். ஏன்னா எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும், எல்லாருமே முன்னேற்றத்துக்கு வரணும். வாஸ்தை பார்த்து யாருமே பயப்பட வேண்டியதில்லை. இடிக்கணும் உடைக்கணும் அப்படின்னு சொல்லி பயப்படாதீங்க. அதற்குண்டான தீர்வுகள் வாஸ்துலேயே இருக்குது, நிச்சயமாக இருப்பியலில் இருக்குது. இந்த சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு அருமையாக வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து அது இல்லாமல் வாழ்வியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இதில் கொண்டு வரேன். ஏன்னா உங்களோட நீங்கள் இத்தனை நாள் வாழ்ந்துட்டு இருக்க உங்களோட பேட்டர்னை மாற்றுங்க. உங்களோட வாழ்வியல் மாற்றத்தையும் நீங்கள் கொண்டு வரும் பொழுதும், வாஸ்துல இந்த சின்ன சின்ன கரெக்ஷன்ஸை பண்ணும் பொழுதும், ஒவ்வொரு குறிப்பிட்ட விஷயத்தை, ஒரு தீபம் ஏற்றுறதுல கூட ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். வீட்டில் வைத்திருக்கிற பூஜை படங்களை மாற்றுவது, குறிப்பிட்ட படங்களை மட்டும் வைக்கிறது, வாழ்வியல் மாற்றம், தேவையில்லாத பழைய பொருட்களை தவிர்க்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கும் போது நிச்சயமாக இந்த இயற்கை, இந்த பூமி நமக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற புரிதலை கொண்டு வாங்க. சரவணாதேவி இருப்பியல் 369 என்றைக்குமே விஸ்வரூப வெற்றி தான். நற்பவி, நன்றி. எல்லாருமே விஸ்வரூப வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் நரசிம்மரை பிரார்த்திக்கிறேன். நற்பவி. உண்மை மேடம். அதாவது சரவணாதேவி இருப்பியல் 369 அப்படிங்கிற ஒரு மேஜிக்கல் டொமைன் வந்து எல்லாருக்குமே விஸ்வரூப வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது எல்லாருமே உணர்றாங்க. ஒரு அது நேர்கிட்ட பேசலாம் மேடம். வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், தனசேகர் பேசுறேன் மேடம். நல்லது நற்பவி, உங்களுடைய கேள்வி மேடம் கிட்ட கேட்கலாம் சார். வணக்கம் நற்பவி, சொல்லுங்க மேடம். ரொம்ப நாளா வீடு கட்டி நிக்குது மேடம், அது என்ன பண்ண தெரியல மேடம். என்ன பண்ணணும்னு தெரியலன்னு ஒரு குழப்பம் இருக்குன்னாவே அந்த இடத்துல வடமேற்கு பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம். வாஸ்து குறைபாடுகள் இருந்தால் வீடு வந்து சில இடங்கள்ல வந்து தடுத்து நிறுத்தும். ஏன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பூர்வ புண்ணியத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, இந்த வாஸ்து வந்து தவறான வீட்டை, வாஸ்துவில் இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் அந்த இடத்துல பண்ணி அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஆபத்துக்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களோட முன்னோர்கள் ஆசீர்வாதம், உங்களோட குலதெய்வ ஆசீர்வாதம் இருந்தாலும் அந்த இடத்துல வீடு தடைபடும். அப்போ செய்ய வேண்டிய ஒரு விஷயம், அந்த வீட்டை வாஸ்து முறைப்படி செக் பண்ணி கரெக்ட் பண்ணும் பொழுது நிச்சயமாக நீங்கள் அந்த இடத்துல நல்லபடியாக வாழ்வதற்குண்டான வாய்ப்பை உங்கள் வீடு கொடுக்கும். உங்கள் வீடும் உங்கள் உடம்பும் உங்கள் வாழ்க்கையும் ஒன்று தான். இது ஒவ்வொரு நாளும் பதிய வைக்கிறேன், நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்கள் வீட்டில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ வருவோம், உங்களோட கதைக்கு வருவோம். வடமேற்கில் என்ன இருக்குது நீங்கள் கட்டிகிட்டு இருக்க வீட்டில்? வடமேற்கில் ஒன்றுமே எதுவுமே இல்லை மேடம், ஜாலியாக தான் மேடம் இருக்கு. வீடு சதுரம் செவ்வகமாக இருக்கா? ஆமாம் மேடம். ஏதாவது ஒரு கார்னர் கட் பண்ணி போர்ட்டிகோ போட்டிருக்கீங்களா? ஆமாம் மேடம், போர்ட்டிகோ போட்டுக்கிறோம். சொல்லுங்க, எந்த கார்னர் கட் பண்ணி போட்டிருக்கீங்க? என்ன காரணம்னா ஈசானியம் கட் பண்ணி போட்டிருக்கீங்களா? ஆமா மேடம். ஈசானியம் கட் பண்ணி போட்டிங்கன்னா அப்போ அங்கே வாயு மூலம் வளர்ந்த கணக்கு வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வடமேற்கு பிரச்சனை வந்துருச்சு, அதனால தான் வீடு நிற்கிது. இதை கரெக்ட் பண்ணணும். இதுக்கு டைரக்ட் விசிட் தான், நேரடியான வாஸ்து கன்சல்டேஷனில் தான் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். வாய்ப்பு இருந்தால் வியாழக்கிழமை தோறும் காலையில் 6 to 7:30 ஒரு ஆஞ்சநேயர் கோயிலில் 11 வெற்றிலை மாலை போட்டு நெய் விளக்கேற்றி வழிபட்டு வாங்க. உங்கள் வீடு வாஸ்து முறைப்படி மாறுவதற்குண்டான வாய்ப்பை இறையாற்றல் கொடுக்கும். நற்பவி, நன்றி. அழைத்ததற்கு நன்றி சார். திருவே தாயே ஆண்டாலே, ஸ்ரீவில்லி புத்தூர் ஆண்டாலே,
அருளும் அழகே ஆண்டாளே நின் மலரடி சரணம் சரணம் அம்மா. எல்லா புகழும் ஆண்டாளுக்கு. நற்பவி சொல்லுங்க மேடம். அதாவது ஒரு தடவை நினைவு கூறுகிறேன், அதாவது நேயர்களுக்காக நீங்கள் இன்று புக் பண்ணுற அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறவங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட்னு அறிவிச்சிருக்கீங்க. அப்படிங்கிறது நேயர்கள் உபயோகப்படுத்திக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிறேன். நிச்சயமாங்க. எல்லாருக்குமே இந்த மாலைக்குள்ள அவங்க புக் பண்ணுறவங்க எல்லாருக்குமே 20% ஆஃபர். சூப்பர் மேடம். ஒரு நேரிட்ட பேசலாம் மேடம். வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா. நற்பவி, உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேளுங்கம்மா. வெங்கடமேலன் பேசுறேன் மேடம். வணக்கம்மா நற்பவி, சொல்லுங்க. அக்கா மகனுக்கு 34 வயசு ஆகுது, இன்னும் கல்யாணமே முடிய மாட்டேங்க மேடம். சரிங்கம்மா. வீட்டு திருமணம் அப்படிங்கிறது ஒரு வீட்டோட வடகிழக்கு தென்மேற்கு ரெண்டும் கவனிக்கப்பட வேண்டிய பகுதிகள். உங்க அக்கா வீட்டில் இதை கரெக்ட் பண்ணணுங்கம்மா. கரெக்ட் பண்ணாமல் கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இது இப்படியே தான் இருக்கும். பரவாயில்ல, நல்ல விஷயம். அதாவது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு வாஸ்து குறைபாடு இருக்குங்கிறதே புரிதலை கொண்டு வராமல் நம்ம ஜோதிடத்தை பார்த்துட்ருப்போம். ஜோதிடர் என்ன சொல்லுவாங்க, அடுத்த திசை வரும், அப்போ மாறிடும் அப்படின்னு சொல்லி தான். இப்போ 34 வயசுக்கு வந்திருக்குங்க. நிறைய திசைகள் மாறி இருக்கும், புத்திகள் மாறி இருக்கும், சூட்சமம் மாறி இருக்கும், எல்லாமே மாறி இருக்கும். ஆனால் லக்னம் மாறி இருக்குன்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது, எல்லாமே மாறி இருக்கும். ஆனால் திருமணம் நடந்ததான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. நீங்கள்லாம் தான் நிச்சயமாக கவனமாக உங்கள் வீட்டை செக் பண்ணி சரி பண்ணணும். வாஸ்துல 100%, அதுவும் இருப்பியல்ல உங்களுக்கு வந்து 100% வந்து இதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக திருமணம் நடந்துடும். அதற்குண்டான வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், வீட்டை செக் பண்ணி கரெக்ட் பண்ணுங்கள். உடைக்கிறது கிடையாது, வீட்டுக்கு வெளியில் தான் கரெக்ஷனு. குறிப்பாக உங்கள் அக்கா வீட்டுக்கு வெளியில் மரங்கள் ஏதாவது இருக்காங்கம்மா? அந்த மரம் தாம்மா பிரச்சனை. வீட்டுக்கு வெளியில் வேப்ப மரம் ஒரு வடகிழக்கில் இருந்துச்சுன்னா அங்கே ஒரு பிரச்சனை. அரச மரம் வீட்டுக்கு மேலே முளைக்குதுன்னா ஏன் ஒரு சில குறிப்பிட்ட வீடுகளில் மட்டும் ஏங்கம்மா அரச மரம் வருது? அப்போ அங்கே தான் கவனிக்கும். அரச மரங்கிறது ஆண் மரம், வேப்ப மரங்கிறது பெண் மரம். அரச மரம் முளைக்குதுன்னா அதுக்கு ஒரு கதை இருக்குது, வேப்ப மரம் வருதுன்னா அதுக்கு ஒரு கதை இருக்குது. இந்த வேப்ப மரம் அப்படிங்கிறது நிறைய இடங்களில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வீட்டோட வடகிழக்கில் தான் தானாக வரும். ஏன்னா ஒரு மனிதனோட வியர்வை ஸ்மெல்லை வச்சே இந்த பூமி வந்து அவனுக்கு என்னென்ன விஷயத்தெல்லாம் கொடுக்கணும், கொடுக்கக்கூடாது, நோயை கொடுக்கணுமா, வாழ்வியலில் பிரச்சனையை கொடுக்கணுமாங்கிறத முடிவு பண்ணுது. அப்போ இந்த இடத்துல வந்து இந்த மரங்கள் அப்படிங்கிறது நிறைய இடங்களில் பாதிப்பை இப்போ பார்க்குறேன். அதுக்கு வந்து சொன்ன உடனே போய் அந்த வேப்ப மரத்தெல்லாம் வெட்டிடாதீங்க. அதற்கு சில வழிமுறைகள், சில பூஜை முறைகள் இருக்குது. ஏன்னா வேப்ப மரத்துக்கும் உயிர் உண்டு. அப்போ அதுக்கெல்லாம் அந்த விஷயங்களெல்லாம் நம்ம வந்து அந்த பூஜை முறைகள் எல்லாம் செய்துட்டு தான் அந்த மரத்தை எடுக்க முடியும். குறிப்பாக அது எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி 2 மரங்கள் அது எங்கே வைக்கணுங்கிற கான்செப்ட் இருக்குது. இதையெல்லாம் நம்ம சரியாக கவனமாக கையாளும் போது மேலும் பல கர்மாக்களை நம்ம செய்யாமல் பாதுகாப்பான முறையில் ஒரு விஷயத்தை, ஒரு தவறை சரி பண்ணுறதோ, அடுத்ததாக அதற்குரிய தானங்கள் என்ன பண்ணணும். 34 வயது ஆகுது, கல்யாணம் ஆகலைன்னா ஜாதகத்தில் என்ன பிரச்சனை இருக்குது, சனிக்கேது இருக்கா, காசி ஜாதகமாக இருக்கா, அப்போ அதற்கு என்ன பரிகாரம் பண்ணணும், எல்லாமே இருக்குங்கம்மா. ஜாதகத்துக்கு பரிகாரம் உண்டு உண்டு உண்டு, வாஸ்துக்கு பரிகாரம் கிடையாது. அப்போ வாஸ்துலேயும் வந்து இடிக்காமல் உடைக்காமல் கரெக்ஷன் பண்ணணும். ஜாதகத்துக்கு உண்டான தீர்வுகளையும் எடுக்கும்போது வாழ்வியல் மாற்றங்கிறது உடனடியாக வரும். சொல்லக்கூடிய விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது உடனடி தீர்வு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஸ்டார்ட் ஆகிடுது. இது எல்லாருக்கும் ஒரே மெத்தடில் தான் சொல்லி கொடுக்குறேன். அவங்கவுங்க ஃபாலோ பண்ணுற விதத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குது. அப்போ இது வந்து கவனமாக கவனித்து சரி பண்ண வேண்டிய ஒரு விஷயமா. இதற்கு நீங்கள் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் சென்னையை சேர்ந்தவங்களாக இருந்தாக்கா திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோவிலுக்கு டைரெக்டாக போயிட்டு வாங்க செவ்வாய்க்கிழமையில். முடியாது, நான் வெளியூரில் இருக்கேன், நீங்கள் எந்த ஊருன்னு நான் கேட்கல உங்களை, பரவாயில்ல. நீங்கள் வந்து வெளியூரில் இருக்கிற மாதிரி தான் திருவொற்றியூர் வடிவுடையம்மன் ஃபோட்டோ வீட்டில் வச்சு ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை தோறும் தீபமேற்றி நெய் தீபமேற்றி வழிபாடு பண்ணுங்கள். அந்த படத்தை 16 முறை சுற்றி வாங்க. சுற்றி வரும் பொழுதெல்லாம் உங்கள் அக்காவை அல்லது உங்கள் அக்கா பொண்ணை பண்ண சொல்லுங்கள். அவங்களே பண்ணுறது தான் ரொம்ப சிறப்பு. அப்போ அவங்களுக்கு என்னோடய வாழ்க்கை சிறப்பாக அமைஞ்சிருச்சு, எனக்கு நல்லபடியாக திருமணமாகி என் குடும்பத்தோடு நான் மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படிங்கிறத பிரார்த்தனையாக சொல்லிக்கிட்டே வர சொல்லுங்கள். சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். வீடு வாஸ்துபடி மாறும். மரத்தையும் குறிப்பிட்ட திசையில் மாற்றி வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் பண்ணிடலாம். நற்பவி, நன்றிங்கம்மா. முயற்சி எடுங்க. கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறவங்க அங்கேயே தான் நிற்போம். ஆனால்
நம்ம வந்து அந்த ஒரு விஷயம் நமக்கு தவறுன்னு புரிஞ்சிருச்சு, இந்த ப்ரோக்ராம் உங்கள் கண்ணில் பட்டுருச்சுனாவே உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்களை தேடி வருகிறது, உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளுக்கு தீர்வு வந்துடுச்சு, இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வழிகாட்டிடுச்சு அப்படிங்கிற புரிதலை கொண்டு வாங்க. நிச்சயமாக நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நற்பவி. கண்டிப்பாம்மா. அதாவது நேரம் நல்ல நேரம் அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கையிலும் அருமையா ப்ரோக்ராம். இந்த அதாவது என்னோட ஸ்ரீ அழகர் வாஸ்து அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு புதுயுகத்தில் 10ஆம் ஆண்டு அதாவது காலடி எடுத்து வைக்குது. அந்த இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை இந்த ப்ரோக்ராம் மூலமா எனக்கு கொண்டு போய் சேர்த்து வைத்த இயற்கைக்கும் புதுயுகம் சேனலுக்கும் என்னோட நன்றி. நற்பவிமா. ஓகே, அடுத்த நேர்கிட்ட பேசலாம் மேடம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல தான் இருக்கீங்க, நீங்க பேசலாம். ஓகே மேடம், அதாவது நீங்க இப்போ பேசும்போது சொல்லியிருந்தீங்க மேடம், அதாவது நம்மளுடைய வியர்வையை வச்சே வந்து அது நிர்ணயம் பண்ணும். அதாவது விதிப்படி தான் எல்லாம் நடக்கும் அப்படின்னு இருந்துராம ஒரு வாஸ்து மூலமாவும் தீர்வு காணலாம். விதிப்படி தானே உங்க வாழ்க்கை ஓடிட்டு இருக்கும், விதிப்படி தானே உங்களுக்கு ஒரு நோய் வருது. நமக்கு விதி இதுதான் விதி, இதுக்கு மேல நமக்கு விமோச்சனம் கிடைக்காது அப்படிங்கிறவங்களுக்கு அந்த அவங்களோட ஜாதகம் வழிவிடும் போதும் அவங்களோட குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் கிடைக்கும் போது தான் வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வராங்க. 100 பேர் வாஸ்து பார்த்தாங்கன்னா 100 பேர் பார்க்க மாட்டாங்க, 50 பேர் பார்ப்பாங்க, அதில் 5 பேர் தான் கரெக்ட் பண்ணுறாங்க, இடித்து உடைச்சி. அப்போ மற்ற 45 பேர் என்ன பண்ணுறாங்க, பயப்படுறாங்க, இடிக்கணும் உடைக்கணும் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஆனால் இடிக்காமல் உடைக்காமல் உங்கள் வீட்டுக்கு வெளியில் உள்ள சுற்றுப்புற வாஸ்துல கரெக்ஷனும், உங்கள் வீட்டுக்குள்ளே வைத்திருக்கிற பொருட்களை மாற்றி வைக்கிறதும், ஒரு ஜன்னலை வைக்கிறதும் தான் உங்களுக்கு மாற்றத்தை கொண்டு வருமே தவிர நீங்கள் வீட்டை கம்ப்ளீட்டாக இடிச்சிருங்க இதெல்லாம் பண்ணிடுங்க அப்படிங்கிற விஷயம் நிச்சயமாக கிடையாது. ஆனால் நோட் பண்ணி கொடுப்பேன், வாய்ப்பு இருக்கும்போது சின்ன சின்ன கரெக்ஷனை பண்ணி நம்ம வந்து வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போகும்போது சிறப்பாக இந்த வாஸ்து மேலே நம்பிக்கை வரும் பொழுது பர்ஃபெக்டாக வீட்டை 100% வாஸ்துல மாற்றிக்குங்க, நல்லா இருப்பீங்க. அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு நல்ல வாஸ்துபடி உள்ள ஒரு நல்ல வீட்டை கொடுங்க அப்படிங்கிறத நம்மளோட கான்செப்ட். உடனடியாக இடிக்கிறது அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறதே கிடையாது, முடிஞ்ச வரைக்கும் அது மாதிரி சொல்கிறதில்ல. சில நேரங்களில் வந்து ரொம்ப தவிர்க்கவே முடியாத ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி ரொம்ப நாள் வந்து ரொம்ப பிரச்சனையில் இருக்கும். 40 வயசு ஆயிடுச்சு, திருமணமே ஆகாமல் இருக்குது, நான் சரி பண்ணவே என்னால் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு நிச்சயமாக வீட்டையாவது மாற்றி பாருங்கள், 1 வருஷத்துக்கு வேறு இடத்துல மாற்றி இருந்து பாருங்கள், அந்த இடம் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். இந்த மாதிரி தான் ஆலோசனை சொல்கிறேன். டிவியில் நான் சொல்லிட்டேன், உடைக்காமல் இடிக்காமல் தீர்வு கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுக்காக இந்த 1% நபர்களுக்கு வந்து நான் வந்து பயப்படுறது கிடையாது. அவங்களுக்கு என்னோட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கிளையண்ட் என்னை நம்பி யார் வந்து வாஸ்து கரெக்ஷனுக்காக கூப்பிட்றாங்களோ அவங்க நிச்சயமாக விஸ்வரூப வெற்றி அடையணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கேன். அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி என்னோட கன்சல்ட்டிங்கில் சூப்பராக நான் நிறைய விஷயங்களை இயற்கையின் அனுமதியோடு சொல்லி கொடுக்குறேன். ஃபாலோ பண்ணுறவங்க ஒவ்வொரு நாளும் ரிசல்ட் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பாக மேடம், நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகள் மேடம். அடுத்த நேர்கிட்ட பேசலாம் மேடம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ மேடம். வணக்கம்மா, நற்பவி. உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேளுங்கம்மா. நான் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து பேசுறேங்க. வணக்கம்மா நற்பவி, சொல்லுங்க. இந்த தைப்பூச 18ஆம் தேதி பவுண்டேஷன் எடுத்து போட்டு இன்னும் வீட்டு வேலையும் நடக்கலைங்க மேடம். அது சரி, அது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கணும்னு கூப்பிட்டுங்க. பிளான் எந்த திசையை பார்த்த வீடுமா போட்டிருக்கீங்க? பிளான் போட்டதில் ஏதாவது ஒரு கார்னர் கட் பண்ணி போட்டிருக்கீங்களா? போர்ட்டிக்கோ எந்த கார்னரில் போட்டிருக்கீங்க? போர்ட்டிக்கோ நான் வந்து இப்படி கிழக்கு பார்த்த மாதிரி தான் போட்டிருக்கிறேன். இல்லை, கிழக்கு முழுவதும் போர்ட்டிக்கோங்களா இல்லை ஒரு கார்னர் ஈசானியத்தை கட் பண்ணி போர்ட்டிக்கோ போட்டிருக்கீங்களா? இல்லைங்க மேடம், முழுசாவே கிழக்கு பார்த்த மாதிரி தான் போட்டிருக்கிறேங்க. சரிங்கம்மா. காலி இடம் சொல்லுங்க. காலி இடம் வந்து பவுண்டேஷன் மேவத்தலையில ஒரு 25 அடி விட்டு போட்டிருக்கிறேங்க. எந்த பக்கம்? மேவர் சைடு. மேற்கா? ஆமாங்க. காலி இடம் இருக்கு. வந்து ரோடு இருக்குதுங்களா, அதனால சரி ஏதாவது கடை இது கட்டலாமா அப்படின்னு ஒரு 25 அடி விட்டு பவுண்டேஷன் எடுத்துதுங்க. அப்ப அதுக்கு ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் வச்சு அதை பிரிச்சு விடுங்கம்மா. ஒரு 3 அடி 4 அடி மேற்குல விட்டுட்டு. புரியுதுங்களா? புரியுது, சொல்லுங்க. வீட்டுக்கு தனியா காம்பவுண்ட் வேணும். ரெண்டாவது வந்து கிழக்குல காலி இடம் குறைவா இருந்து மேற்குல காலி இடம் அதிகமா இருக்கு அப்படின்னா அங்க வந்து டிகிரி ஒரு 10 டிகிரி 15 டிகிரி வடக்கு வந்து மாறி வருது அப்படின்னா அந்த இடத்துல வந்து வடமேற்கு பிரச்சனை தானே வந்துடும். அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு பாதிப்புக்கு அதுதான் காரணமாக இருக்கும். அதனால வந்து நீங்கள் வந்து
பின்னாடி பக்கம் வீட்டுக்கு காம்பவுண்டை ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. மீதி வேலை நடக்கட்டும், பிறகு பார்த்துக்கலாம். அதே மாதிரி செப்டிக் டேங்க் நீங்கள் வந்து மார்க் பண்ணியிருக்கிறதும் தவறாக தான் மார்க் பண்ணியிருக்கீங்க. அதையும் செக் பண்ணி கரெக்ட் பண்ணணும். கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல வீடு நல்லபடியாக கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த இயற்கை நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி இந்த தைப்பூசத்தன்னைக்கு போட்டேன், வந்து வாஸ்து நாள் பார்த்து போட்டேன், இப்படிலாம் வந்து ஒரு பொதுவாக பண்ணாதீங்க. யார் பேரில் அந்த பூமி இருக்கோ அவங்களுக்குண்டான தாராபலன் உள்ள நாட்களில் வந்து பூமி பூஜை போடுறது தான் சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணணுங்கம்மா. திரும்ப ஒரு முறை நீங்கள் வந்து இதை செக் பண்ணி இன்னொரு முறை பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த கரெக்ஷனை பின்னாடி பண்ணிவிட்டு பண்ணுங்கள், நிச்சயமாக நல்லது நடக்கும். வீடு கட்டிடுவீங்க, நற்பவிங்கம்மா. ஆனால் எந்த கார்னரும் கட் ஆகக்கூடாது, இதில் மட்டும் கவனமாக இருங்க. புதுசாக வீடு கட்டுறவங்க எல்லாருமே எந்த கார்னரையும் கட் பண்ணி கார்போர்ட்டிக்கோ கொடுக்காதீங்க. இது எல்லா இடத்துலையுமே ஃப்யூச்சரில் பிரச்சனைகளை கொடுக்குது. அப்புறம் போய் நம்ம உடச்சிக்கிட்டு சரி பண்ணிக்கிட்டு அந்த தளத்தை வந்து உயர்த்திக்கிட்டு இதெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஷனில் வந்துடுது. அதனால் இதை மட்டும் பார்த்துக்குங்க புதுசாக வீடு கட்டுறவங்க எல்லாருமே. அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். லதா பேசுறேன் மேடம். நல்லதுமா. நற்பவி, உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேளுங்கம்மா. வணக்கம் லதா, சொல்லுங்கப்பா. நான் புதுசா வீடு கட்டணும்னு நினைக்கிறேன் மேடம். எந்த திசையில வாசப்படி வைக்கணும் மேடம்? இந்த திசை பார்த்து வீடு கட்டப்போகிற இடத்துக்கு தகுந்த மாதிரி வைக்கணுமே தவிர ராசி நட்சத்திரம் பார்த்து வாசல் படி வைக்கணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. வீட்டில் அப்போ 4 பேர் இருக்கீங்க அப்படின்னா 4 திசையிலையும் வாசல் வச்சுக்க முடியுங்களா? அதனால் இந்த மாதிரி வந்து வாஸ்துல அடிப்படையிலே இல்லாத ஒரு விஷயத்தை விட்டுட்டு ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. இதுக்கும் வாஸ்துக்கும் சம்மந்தம் இல்லை. வந்து எந்த திசையை பார்த்து வீடு கட்டுறோமோ அந்த திசைக்கு தகுந்த மாதிரி உச்ச வாசல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிச்சயமாக வைக்கணும். அதில் கவனத்தை வைங்க. அதே மாதிரி பஞ்சபூத தத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது அடிப்படை வாஸ்து. இருப்பியல் அப்படிங்கிறது பெரிய சப்ஜெக்ட்டு. இருந்தாலும் இருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும். அப்படிங்கிறதுனால இந்த பஞ்சபூத வாஸ்துல ஏதாவது ஒரு பூதத்தை நம்ம ட்ரிகர் பண்ணிவிட்டு கிள்ளி விட்டோம் அப்படின்னா அதற்குண்டான வேலையை அழகாக பண்ணிடும். அப்போது 4 திசைகளும் மட்டும் இல்லை, 5வது திசையும் நமக்கு 5வது ஒரு விஷயமும் இருக்குது அப்படிங்கிற புரிதலை கொண்டு வந்துட்டு நம்ம வந்து பர்ஃபெக்டாக வாஸ்துப்படி வீடு அமைக்கிறது தான் எதிர்காலத்தில் நமக்கு ஒரு நிம்மதியான மகிழ்வான விஷயத்தை கொடுக்கும். ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே உண்டு. ஆனால் அதை தாக்கு பிடிச்சி சமாளித்து மன அழுத்தத்துக்குள்ளே போகாமல் கவலைப்படாமல் ஒரு சூசைட் பண்ணிக்காமல் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பை வாஸ்து கொடுக்கும். இருந்தாலும் இதற்குரிய எண்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி சொல்ல போகிறேன். எந்த மன அழுத்தத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, எவ்வளோ கவலையில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு எதுவுமே நடக்கலை, இனிமேல் எனக்கு என்னோடய வாழ்க்கையே அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மனசில் வந்து கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டை வந்து வாஸ்துப்படி இருப்பியல் படி செக் பண்ணி சரி பண்ணுங்க அப்படிங்கிறது என்னோடய ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் வந்து இந்த மன அழுத்தத்துலேருந்து கொஞ்சமாவது நான் ரிலாக்ஸ் ஆகணும் இல்லையா, அதற்கு வந்து 888 888 அப்படின்னு எழுதிக்கங்க. அடுத்தது 59 59 எழுதிக்கங்க. அதுக்கு அடுத்தது 888 888 59 888. இந்த எண்களை 214 முறை பிரம்ம முகூர்த்தத்தில் அதிகாலையில் நெய் தீபம் ஏற்றி எழுதணும். எழுதுறது பச்சை நிற பேனாவில் லாங் சைஸ் நோட் புக்கில் எழுதணும். மனசில் எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் சொல்ல ஆரம்பிக்கணும். நிச்சயமாக 7 நாட்களுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கவனிச்சிங்கன்னா நிச்சயமாக ஒரு மாற்றத்தை உணர்வீங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லது நடக்கும். உங்களோட ஆசைகள் பூர்த்தியாகும். நற்பவி. ஓகே மேம். அதாவது விரைவில் வந்து பிரச்சனைகள்லேருந்து வெளிவரதுக்கான காரணமும் அது தெரிஞ்சிடும் நமக்கு. நிச்சயமா கண்டிப்பாக. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இருப்பியலில் வந்து கன்சல்டேஷனுக்காக நேரடியாக போகும்போது ஒவ்வொரு வீடுகளும் இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்தை எனக்கு கற்றுக்கொண்டு கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ ரிசர்ச் பாயிண்டில் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு வீடுகளும் ஆய்வு பண்ணும்போது நிறைய விஷயங்கள் புதுசாக நமக்கு கிடைக்குது. அதை வந்து அடுத்தடுத்த வீடுகள்லேயும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக இருப்பியல் படி இடிக்காமல் உடைக்காமல் கரெக்ஷன் அப்படிங்கிறதும், எந்த கார்னர் கட் பண்ணியிருந்தாலும் அதை எப்படி கரெக்ட் பண்ணுங்கிற ஒரு விஷயமும், ப்ளஸ் வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்டில் இந்த ரூமில் தூங்குங்க உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் அப்படிங்கிற விஷயத்தையும், மரங்கள் என்ன பாதிப்பு கொடுத்துட்ருக்கு அதை எப்படிலாம் எடுக்கணும், கரெக்ட் பண்ணணும், என்ன செடிகளை வளர்த்தணும் வளர்த்தக்கூடாது. ஏன்னா ஒருத்தர் ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்க கமெண்ட்டில், என்னோடய யூடியூப்பில் கமெண்ட்டில் வந்து கேட்குறாங்க, நாங்கள் வந்து எங்கள் ஹெல்த்துக்காக வேண்டி நாங்கள் சங்குப்பூ டீ போட்டு குடிக்கிறோம், நீங்கள் கொடிகள்லாம் வளர்த்தக்கூடாதுன்னு சொல்கிறீங்க எப்படின்னு. நான் சொல்கிற விஷயம் என்னங்கிறதே புரியல. உங்கள் காம்பவுண்டு மேலே கொடிகளை படர விடாதீங்க. சில பிளான்ட்டை வீட்டுக்குள்ளே வைக்கவே கூடாது, வீட்டு காம்பவுண்டுக்குள்ளே வைக்கவே கூடாதுன்னு சொல்கிறேன். வீட்டு மேலே படர விடாதுங்க. அது மல்லிகைப்பூ செடியாக இருந்தாலும் சரின்னு சொல். இப்போ சங்குப்பூ செடி இந்த மாதிரி வேணும் உங்கள் காம்பவுண்டுக்கு வெளியில் அது கொடியாக படராமல் கட் பண்ணி
நீங்கள் வீட்டுக்கு காம்பவுண்டுக்கு வெளியில் வச்சு வளர்த்துங்க. ஆரோக்கியத்துக்கு சில விஷயங்கள் வேணும் தான், அதற்குண்டான சில மாற்றத்தை நம்ம கவனித்து செஞ்சுக்கும் போது நமக்கு நல்ல மாற்றம் வரும் அப்படிங்கிறது நிறைய இடங்களில் புதுசாக கேள்வி கேட்குறாங்க. புதுசாக பதிலும் அந்த யூனிவர்ஸ் எனக்கு கொடுத்துட்டா இருக்குது. இந்த இடத்துல யூனிவர்ஸுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். கண்டிப்பாக மேடம். அதாவது உங்களுடைய விளக்கங்கள் எப்பவுமே வந்து எங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்க தவறியதே இல்லை. நிச்சயமாங்க. வந்து பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி மேடம். நன்றிங்கம்மா. அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது, என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் விஸ்வரூப வெற்றியுடன். இந்த அரிய வாய்ப்பை தந்த புதியுகம் நிர்வாகத்திற்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள். இருப்பியல் வாஸ்து கன்சல்டேஷனுக்காக நானே டைரெக்டாக எல்லா இடங்களுக்கும் நேரடியாக வருவேன். அதுக்காக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும்னா என்னோட நம்பரில் நீங்கள் உங்களோட அட்ரஸ் கொடுத்து புக் பண்ணிட்டீங்க. இன்றைக்கி புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 20% ஆஃபர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கேன். பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் வாழ்வில் விஸ்வரூப வெற்றியடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நற்பவி. நன்றி. யோகி ராம் சுரத்குமார். நன்றி. புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.